நம்ம எங்கே போகிறோன்னா திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு போகிறோம். அது வந்து சுவாதி நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு வந்து ரொம்ப பலன்களை தரக்கூடிய கோயில். எந்த எதுவாக இருந்தாலும் எந்த தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். நீ நேராக பார்த்து ஓட்டுறா சாமி. கேமரா பார்த்துட்டு இருக்கான். ஓகே, ஓடிட்டு தான் இருக்கேன். அதுக்கு மேலே எதுவும் தெரியாது அந்த கோயிலை பற்றி. போயிட்டு எப்படி இருக்கு நாங்க போயிட்டு அந்த கோயிலை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு அந்த கோயிலை பத்தி தெரியாது. இதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் நாங்க அப்சர்வ் பண்ண போறோம் என்னென்ன அந்த கோயில் இருக்கு. அன்டில் உங்களிடம் சரண் விலாஸ் விலாக்ஸ் ஓம் சரண் விலாஸ் ஓம் இல்லடா, குருவே சரண்டா. இல்ல மச்சான், இன்னும் ரைட் எடுங்க. இன்னும் ஒரு போர்டு வந்து அது எடுக்கல, போர்டை வியூ பண்ணிருக்கலாம். சரி, வரும்போது எடுத்துட்டு நடுவில் கட் பண்ணி திருவக்கரை முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பிக்கவே இல்லை. ஆருக்கு சாமிக்கு சி ஆதிச்சாமி. இப்போ இந்த பேர் எப்படி வச்சிருக்கேன்னா குருவே சரணம்னு இருக்குல்ல. குருவே சரணம்னா என்ன? குருவுக்கு வணக்கம். குருனா இதுல யாரு? கடவுள். இதுல குருனா யாரு? இல்ல சொல்ல வரேன்னா சொல்லிடுறேன். சொல்லு. இப்போ கடவுள், அவருக்கு நம்ம வந்துட்டு சரணடைஞ்சு நம்மள அவரை போய் பார்க்கணும். கொடுக்காரா? ஸோ அவங்களுக்கு சரணடைஞ்சு நம்ம வந்துட்டு அவங்க போய் காடை வந்துட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்துட்டு இந்த சீனா தானா, சீனிச்சாமி சி தானா, தமிழரசன் தான்ற மாதிரி சரணம் குரு சரண், அதுவே குருவே சரண் மாற்றி குருவே சரணம் ஆல்ரெடி சேனல் இருக்கு. சரண் இருக்காது. அதனாலதான் சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, விளையாட்டுகள்லாம் இருக்கு. எங்க தாண்டி போறோம்னு இல்ல ரைட் எடுக்கணும். பேருந்து நிலையம் திருவக்கரை. இது பேருந்து நிலையம் திருவக்கரை. இங்க வந்தீங்கன்னா வந்துருங்க, பஸ்ல வந்தீங்கன்னா வந்துருங்க. நாங்க கார்ல வந்திருக்கோம். விழுப்புரம் மாவட்டம் அது. ஆமா ஐயா. சிலைகள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய சிலை வடிவமைப்பாளர்கள் நிறைய இருப்பாங்க. சிற்பி பேரு எல்லாம் ஒண்ணுதானே. சிலை வடிவமைப்பாளர் சிற்பி வேற சிலை வடிவமைப்பாளர் வேறையா? சிற்பின்னு தான் சொல்லுவாங்க சிலை வடிவமைக்கிறவங்களை வந்து. என்ட்ரி ஆயிட்டோம். ரைட்டு. ரொம்ப சின்ன ரோடா இருக்கு. ஊர் உள்ள போற மாதிரி இருக்கு. கிளட்சை விட்டா பின்னாடி போகுமா? போவாத மாதிரி ஓட்டணும் வேலன். வந்து விட்டோம். ரைட் எடுத்தா போதும். வந்துட்டோம். பாருங்க, வந்துட்டோம். கோவில் இருக்கு. இந்த இருக்கு இல்ல, சரியான கூட்டம் போல இருக்கே. கூட்டமா இருக்கும் போல இருக்கு. சரியான கூட்டம் இருக்கு. வந்துட்டோம் திருவக்கரை வக்ரகாளி அம்மன் கோயிலுக்கு. ஆஃப் பண்ணிட்டு சார் சிவன் ஆலயம் இருக்கு. சோழ பேரரசர் செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்ட சிவாலயம். பேரரசி செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்ட சிவாலயம்.
ஆக்சுவலாக இங்கே வக்ரகாளி அம்மன் கோயிலில் வந்து வக்ரகாளி அம்மன், அப்புறம் சந்திரமௌலீஸ்வரர், அப்புறம் வந்து சோழ பேரரசி செம்பியன் மாதேவியால் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில், சின்ன சிவன் கோயில் இங்கே இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னடா கண்டிப்பாக இருக்காது, ரொம்ப அழகாக இருக்குது கோயில். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நீங்கள் இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா. பேக் சைடு ஆஃப் கோயில். கோயிலில் வந்து என்ன பாட்டுறா பாடுற? குருவே சரணம் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. மறக்காமல் குருவே சரண் வ்ளாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்ன நீங்கள் கீழ்ச்சிங்க உங்களுக்கு லைக் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏடா நீ தான்டா கேட்ட, என்கிட்ட கொடுக்குற. தண்ணி வேணுமே, காரில் இருக்கு, கை கழுவா? கை கழுவுறதுலாம் இல்லை, நம்ம என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது குடிச்சா மறுபடியும் தொண்டை சரியில்லாமல் போயிடும். இப்போ கொண்டு இதில் கூலிங்காக வாங்கினோம். ஏய் அது உடம்பு இதுவாக இருக்கு, கூலிங்கா குடிச்சா இன்னும் நல்லா வாழ போக மாட்டான், விட மாட்டான் போல அவங்க. பெருசாக தான் இருக்கு. 30 ரூபா தான் மச்சான். இல்லை நம்ம திருநெல்வேலியா இவ்வளோ கொடுத்துருவாங்க. இது 20 ரூபா தாராளமாக கொடுக்கலாம். ஏய் இது 30, இது 1 வாடை 2 வாடை வச்சு அவன் 20 ரூபா கல் மாதிரி இருப்பான். ஏய் அது வேறு டேஸ்ட் தெரியுமா? சாப்பிட்றாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. புளி சாதம் எப்பயுமே எனக்கு கோயில் புளி சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும். கோயிலில் கொடுக்குற புளி சாதம். இது வந்து ஓட்ட வடை, ஆனால் ஓட்டை இல்லை. கரெக்டடா கேட்காது. இது உள்ள இறங்கணும்னு வச்சுக்கோயேன், கன்ஃபார்ம் மரணம் நிச்சயம். குளம் சரியா இருக்கு. ஆனால் என்ன ஒன்று தாமரை பூவா இருக்கு. அங்கே இறங்கி போய் பார்த்துட்டு வரலாம். இன்னும் காப்பாற்றுமா நீச்சல் தெரியாது மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு குளிச்சிட மாட்டான். நீச்சல் தெரிஞ்சவனே இதில் எந்திரிக்க ஏற முடியாது. ஏய் நீச்சல் தெரிஞ்சவனே உள்ள இழுத்துண்டா. இது தாமரை இருக்கு பாரு, தாமரை இருந்தாலே அவுட்டு தான். குளத்துல இறங்க விட்டானுங்க.
தாமரை அது எஸ் எஸ் தாமரை இல்லைல்ல இது தாமரை தான்டா. தாமரை இல்லை தாமரை இல்லாமா? ஏய் தாமரை தாமரை தான். ஆமாம் ஆமாம் தாமரை தான். தாமரை தான். அப்படியே போவோம், போயிட்டு ஒரு தாமரை பிச்சுன்னு வரலாம். பார்த்துக்கோங்க. இல்லை இல்லை தாமரை தான். அப்படியே போகலாம். ஏய் இங்கே போய் மச்சான் சூப்பராக இருக்கீங்க. வா பறிச்சிருவோம் தாமரையை. எட்டுமா? எட்டாவது நினைக்கிறேன். எட்டாவது. திடீர்னு ஃபோன் விழுந்துச்சுன்னா என்ன மச்சான் பண்ணுறது? வேளாண் இங்கே ஒரு கால் வச்சுக்கோ, நான் உன்னை இப்படி பிடிச்சிக்கிறேன். மாமா இங்க வாயா. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா மச்சான் வாயா. என்னடா ஆச்சு? என்னடா ரமேஷ்? இது நம்ம உள்ள வச்சு அது பறிக்கலாம்னு பார்த்தா அது பாட்டு ஆழம் போயிட்டே இருக்கு. பாரு சிங்காரம். ஓகே என்னடா இது போயிட்டே இருக்கு. ஏன்டா இது? இங்க வா. இந்த பாரு. Oh my god. இது தப்பி தவறி கீழே வந்தோன்னா எந்திரிக்க முடியாது போல. அதுவும் வந்து சிக்கிக்கும். இதெல்லாம் வந்து தாமரை வந்து அதே மாதிரி நிறைய பாம்பு இருக்கும் மச்சான் இங்க. எப்பா ஓடி இருக்கடா. கண்டிப்பா பாம்பு இருக்கும். ஓ போ போலாம். ஆ தண்ணி பாம்பா? ஆனா தாமரை வேற லெவல்ல இருக்கு. இது எவ்வளவு அழகா தெரியுதோ அவ்வளவு ஆபத்து இருக்கு. ஆமா. ஒரு போட்டோ எடுங்கடா. போட்டோ எடுக்கலாம். இத வர மச்சான். வழி விடு மச்சான். ஃபோன் இங்க பாருங்க தண்ணி ஒட்டவே இல்லை. ஒட்டாமலே தண்ணி இருக்கு. இதோ பாருங்க மாசா இருக்குங்க. ஏய் செம்மையா இருக்கு. இங்க பாருங்க ஒட்டவே மாட்டேங்குது. தாமரை இலை மேல் தண்ணீர் போல ஏதோ ஒரு பாட்டு வருது. தாமரை இலை தண்ணீர் போல் நீ ஒட்டி ஒட்டாமல் இரு. ஏய் செம்மையா இருக்கு மச்சான். இங்க பாரா வேற லெவல். பாதரசம் மாதிரி இருக்கு பாரு ஒட்டாம தண்ணி. வாவ் செம்மையா இருக்கு. என்னடா இது? ஏய் வேலை இதை பார்த்தியா இல்லையா? தண்ணி அகராதி பிடிச்ச வேலை. இவன் நரசரம் அதை எடுத்து என்ன பண்றது? நம்ம மூஞ்சி எடுக்கிறோம்டா. அது வாட் அ பியூட்டிஃபுல். திஸ் இஸ் குருவேஸ்வரன் விலாக்ஸ். ஓகே கேமரா பிடிக்கிறதுனே ஒரு ஆளை கூடணும் வந்தாக்கா இந்த நாய் நானாக்கா நம்மளுக்கு இதுவே கழிவு. இந்த குளம் ரொம்ப அழகாக இருக்குது. ஜஸ்ட் ஆப்போசிட் டு த திருவக்கரை அம்மன். நைஸ் குளம், நைஸ் பூ, நைஸ் தாமரை. எவ்வளவு தாமரை பூங்க, ஃபுல்லாகவே தாமரை பூ தான். ஆனால் பட்டு இது ஆழம் ரொம்ப அதிகம். நம்ம வந்து இந்த சிமெண்ட்டு தடுப்பு போட்டிருக்காங்க நடுவில், குளத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி. அதில் தான் நிற்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது யாரும் பறிக்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ஆழம். ஏன்னா தாமரை வேர் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்கும். அது சிரிக்கிறான் பார்த்தீங்களா? அவனை காட்டுறான் அங்கே பாருங்க. அவன் ஜூம் போடு, அவன் ஜூம் போட்டு காமிங்களா. ஏய் காமிடா டேய். ஏய் ஒரு இது காட்டுறா டேய். போஸ் கொடுறா. ஏய் போஸ் கொடுறா வேலன். போஸ் கொடு. யா இதுதான் தம்ப்நெயில். வாங்க யூடியூப் தம்ப்நெயிலே அதுதான். ஐயோ
ஓகே. இதெல்லாம் இந்த வேர்லாம் சிக்காதுங்களா இறங்குறீங்களே கீழே? ஒன்றும் இருக்காதா? இங்கே மட்டும் தான் ஆழம் இல்லையா? எல்லா இடமும் இப்படி தான் இருக்குமா? எல்லா இடமும் ஆழம்னா எல்லா இடமும் கிடையாது. கொஞ்சம் வந்து வேகத்தம் இருக்கும். எனக்கு இறங்கி அனுபவம் இருக்குது. நான் கொஞ்சம் பார்த்து இறங்கி போவேன். தெரியாம போனா அதான் பெருமாள் கோயில் நாம போற பாருங்க போவான் தான். அந்த ஒட்டு ஃபுல்லாகவே அதே மாதிரி ஆழம். அதெல்லாம் ஆழம் இல்லை. இந்தாண்ட ஒரே மொட்டை இருக்க பூ பறித்து கொடுக்க முடியுமா? இப்போ நீங்கள் இதுக்கா கோயிலுக்கா? நிற்கிறதுக்காக பறிக்கணும். அந்த ஒரே ஒரு பூ பறித்து கொடுங்களேன். நான் வரேன். அப்படியே அந்த சேடை உடனே போய் வரேன். நடுவில் அதே மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வந்து தெப்பம் விடுவாங்களா? இப்போ ஃபங்க்ஷன் டைமில் இது பண்ண செலிப்ரேட் க்ளீன் பண்ணுவாங்கல்ல? பண்ணுவாங்களா? ஆனால் 2 நாள் அப்படியா? 2 நாளில் வந்துருமா? லாஸ்ட்டு வருஷத்துக்கு இது ரொம்ப விசேஷமான நாள் எப்போ? இது இங்கே ரொம்ப விசேஷமான நாள் எப்போ? ரொம்ப விசேஷமானதுன்னா பௌர்ணமி அமாவாசை. பௌர்ணமி அமாவாசை. ஞாயிற்றுக்கிழமை ராவல் அந்த கூட்டம் வரும். ஓகே ஓகே. புரியுதா? எவ்வளோ பழமையான கோயில் இது? 2300 வருஷம் அந்த கோயில் கட்டி. 2300 வருஷமா? கண்டராஜ சோழன் கட்டின கோயில். கண்டராஜ சோழன். ஆமாம், அவர் கட்டின கோயில். ஓகே ஓகே. கோயில் வந்து எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கு. நல்லா மாறுபடம் இல்லை, கிரக தோசைக்காக கட்டிடுறாங்க. ஓகே ஓகே. போய் பெருமாள் பார்த்தீங்கன்னா எல்லா பெருமாளும் கிழக்கு பார்த்து மாதிரி இருப்பாங்க. இவருக்கு இந்த பெருமாள் மட்டும்தான் வரதராஜ பெருமாள் தெற்க பார்த்த மாதிரி இருப்பாங்களா? மேற்கு பார்த்த மாதிரி இருப்பார். மேற்கு. ஓகே ஓகே. இதெல்லாம் இங்கே இல்லை ஊரில் அதே மாதிரி லிங்கத்துக்கும் 4 தலை இருக்கு. நீ 3 இல்லை, ஒன்று மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. கோயில் உள்ள போயிட்டு ஒன்று மட்டும் ஆமாம் ஆமாம். சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பின்னாடி முள்ளு இருக்கும். ஆ சில பேர் தெரியாம பாரு முள்ளு குத்தினா அப்படியே உட்காந்துக்குவாங்க. ஓகே ஓகே. கல்ச்சர் தான் ஆரம்பிக்கும். ஒரு அந்த மொட்டு தாமரை மட்டும் கொடுங்களேன். ஒன்றே தூக்கி போட முடியாதா? கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே தேங்க்யூ. பாத்துறா ஓகே ப்ரோ பாய். இங்கயா? பாய் ப்ரோ. பார்த்து 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 பார்த்து. அவங்க வந்து கோயிலுக்காக தாமரை பூ வந்து பறிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த லோக்கல் பீப்புள் அவங்களுக்கு ஏற்கனவே பறித்த அனுபவம் இருக்குது. ஓகே நம்ம இப்போது காருக்கு போயிட்டு அவ்வளோதான் கிளம்பலாம். ஸ்டே கனெக்டட் வித் அஸ். ஓகே காய்ஸ் கார்கிட்ட வந்துட்டோம். ஓகே இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு.